படியில் பயணம், நொடியில் மரணம், ஃபுட்போர்ட் அடிக்கிறது ஆபத்து, இந்த மாதிரி பல தரம் பல இடங்கள்ல வாசகங்கள் வச்சிருந்தாலும் சரி, ஃபுட்போர்டில் ஏற்படுற விபத்து நடந்துகிட்டே தான் இருக்குங்க. வழக்கமாக பஸ்ஸில் தான் ஃபுட்போர்ட் அடிச்சு கீழே விழுறது, தலை அடிபடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போதைக்கு எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஃபுட்போர்ட் அடிச்சதுனால 3 பேர்த்தோட உடல் துண்டாகி இருக்கு, 4 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தாம்பரம் டு சென்னை பீச் ட்ரெயின் எந்த அளவுக்கு கூட்டமா இருக்கும்ன்றது நாங்க சொல்லி தெரியணும்னே கிடையாதுங்க. காலையிலயும் சாயங்காலமும் சரி நிரம்பி வழியும் சொல்லலாம். ஸோ அந்த ட்ரெயின்ல பரங்கிமலையில ஏறின சில பேர் தான் இப்போதைக்கு காயம்பட்டிருக்காங்க. அதாவது பரங்கிமலை பக்கத்துல ட்ரெயின் போயிட்டு இருக்கும் போது ஒரு சிக்னலை சரியை பார்க்கறதுக்காக வச்சிருந்த ஏணி, அந்த ஏணியில ஒருத்தரோட பேக் சிக்கி இருக்கு. சிக்கின வேகத்துல ஏணியும் திரும்பி இருக்கு, பேக மாட்டியிருந்தவரும் கீழே விழுந்திருக்கார். ஏணி திரும்பினதுல எலக்ட்ரிக் ட்ரெயினோட அடுத்தடுத்த கோச்சஸ்ல இருந்தவங்க மேலேயும் பட்டு அவங்களும் கீழே விழுந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அந்த ஸ்பாட்லயே 2 பேர்த்தோட உடல் துண்டாகி இறந்து போயிருக்காங்க. ஒருத்தர் சிகிச்சைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போற வழியில இறந்திருக்காங்க. இன்னும் 2 பேர் காயம்பட்டிருக்கு, அவங்களோட பேர் தெரியலைங்க. தற்போதைக்கு மணி, பிரவீன் அவங்க 2 பேரும் உயிரிழந்திருக்காங்க. அவங்க பெருங்குளத்தூரை சேர்ந்தவங்கன்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. காயம்பட்டு கவலைக்கிடமா இருக்கிறதுல திருவண்ணாமலையை சேர்ந்த மதுசூதனன் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு, தாம்பரத்தை சேர்ந்த கோபிநாத் அப்படின்ற ஒருத்தரும் இருக்காங்க. இன்னும் 2 பேர்த்தோட பேர் தெரிய வரலைங்க. தற்போதைக்கு எல்லாருமே குரோம்பேட்டை ஹாஸ்பிட்டல்ல தான் எல்லாருமே அட்மிட் செய்யப்பட்டிருக்காங்க. இதே இடத்துல 10க்கும் மேற்பட்ட விபத்துகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார். அவருடைய மனைவி விஜி என்கின்ற விஜயலட்சுமியை கொலை செய்ததாக பெங்களூரில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கில் எந்த நிலைமை என்று எங்களுக்கு தெரியாது என்று பூலகி நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு போட்ட ஈஷா மையத்தினுடைய பதிலில் அதை பற்றி மறுப்பில்லை. இந்த மாதிரி வழக்கே இல்லை என்றோ அல்லது இந்த வழக்கு முடிக்கப்பட்டு விட்டது என்றோ எதுவுமே இல்லை. அந்த அஃபிடவிட் இங்க இருக்கு, நீங்க எல்லாம் பரிசீலனை பண்ணலாம்.